புடி புடி போது வாங்க கழுவிட்டீங்களா? காலை மட்டும் தான் கழுவிச்சோனே. சட்டை பனி எல்லாத்தையும் போ தூக்கிட்டு போ. போய் சாமி கும்பிட்டு வரலாம். சாமி கும்பிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு வரலாம். நடங்க. உங்க நண்பர் வந்துட்டாரு. தண்ணில ஆடி அப்படி நினைச்சிட்டானுங்க. பாருட்ட இறங்கவே பார்த்து நண்பா வணக்கம் அப்படின்ட்டாரு. புடுங்கறியா? அன்னைக்கு புள்ள புடுங்கி வச்சுட்டு கீரைன்ட்டு என்னை ஏமாத்திட்டு. இன்னைக்கு கிடைக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வந்து வங்களாபுத்தூர்ல வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இங்கே பாருங்க ஆதிக்குடி எப்படி போட்டுக்கிறது. ஏ ஆமா ஏ அழகா இருக்குது. என்ன இது 3XL-ஆ? டபுள் எக்ஸல் இத்தச்சோட தெரியுது. பாப்பா விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிற அப்படி விளாக்லயே. இது என்ன அப்படியே போட்டு நடந்து வந்துட்டு இருக்கிற? ஏ ஆமான் போ நைட்டி போட்ட மாதிரியே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். எல்லாம் ரெடி ஆகிட்டோம். மேட்சிங் ஆயிடுச்சு. எதார்த்தமாக போட்டது. நான் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டேன் நல்லா லீன்ட்டு. அப்புறம் இன்னொரு கலர் கேட்டது அவங்க அம்மா வீட்டில் விட்டு வந்துட்டேன். கடைசி இதை எடுத்துகிட்டு போ வீடியோ போட்டால் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய இருந்து நடந்துச்சு. எல்லாம் பிளாக் மாதிரி எடுத்துட்டுலாம் போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு காருக்கு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்திருக்காங்க. தம்பி குட்டி குளிக்க வச்சு ரெடி ஆயிடுச்சு. தோசை சுட்டா வெங்காய சட்னியா காலையிலேருந்து பாரு ஒரு வீடியோ கூட எடுக்கல. இப்போ தான் எடுக்கிற ஸ்டார்ட் பண்ணுறேங்க. கோயிலுக்கு கிளம்பிட்டு போயிட்டு நான் காயத்ரி அத்தை பாப்பா என் தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறோம். சரி அங்கே போயிட்டு பார்க்கலாம். நாய்க்குட்டி ஓடணுன்னு எப்படி சிரிப்பு பாரு தங்கத்துக்கு. என்னாச்சுமா? நாய்க்குட்டி ஓடிடுச்சாமா? எப்படி ஓடுச்சு? எப்படி ஓடுச்சு? நாய்க்குட்டி ஓடுனதுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு. அதுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு அவனுக்கு. இது புல்லு விட்டோன்னே நல்லா ஜாலியாக வாங்கிட்டு. ஏ முடிக்கிட்டாமா. அச்சா அழகு. சரிப்பா போகலாப்பா போகலாமா? பாருங்க ஐயா கொண்டிருக்காரு. இருங்க ஐயா வர்றேன். இந்த வீடு துணி கடையா மாத்தியாச்சு. ஏன் பாப்பா துணி கடையா மாத்தியாச்சு பாப்பா. சூப்பரா இருக்குது. கலர்லாம் அருமையா இருக்குது. ஆமா ஏ ஆமா ஏ அழகா இருக்குது. என்ன இது 3XL-ஆ? டபுள் எக்ஸல் இத்தச்சோட தெரியுது. அப்ப 3XL வாங்குறீங்களே இதை வாங்கினா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல 3XL போடுறவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் 3XL வேணுங்கிறவங்க இது வாங்கி. ஃப்ராக் நைட்டி சூப்பரா இருக்கு. நிறைய நல்லா இருக்குது பாப்பா. ரோஸ் கலர் சூப்பரா இருக்குது. இதெல்லாம் பப்பா. ஓகே எல்லாம் இப்படி ஒரு பண்டலா வாங்கிங்க. எல்லா கலரும் இருக்கு. ஏன் பாப்பா ஆளுக்கு ஒரு பண்டல் வாங்கிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கு. எல்லா கலரும் இருக்கு. இல்ல ஒரு பண்டல் எத்தனை பீஸ் இருக்குதா? ஆமா சொன்ன நிறைய இருக்குது. 10 இருக்குதா? ஆமா ஒரு மாசத்துக்கு கரெக்டா இருக்கும்ல உங்களுக்கு. அப்படி வந்து அமௌண்ட் ஜாஸ்தியா வச்சிருக்கறவங்க வாங்குவாங்க. நம்ம கிட்ட வாங்குனாங்க இல்லீங்களா? ரெண்டு டைம் வந்து அவங்க 8 பீஸ் எடுத்துட்டாங்க. ஆமா அந்த மாதிரி இருக்கறவங்க வாங்குவாங்க. ஆமா வாங்கிக்கலாம். வாங்கிட்டா நல்லா. ஏன் பாப்பா 10 நைட்டி வாங்கிட்டாங்கன்னா கடக்க முடியாது. எல்லா கலரும் இருக்கு பாருங்க. இந்த கலரு ஏன் பாப்பா ப்ளூ கலரு பச்சை கலரு பாருங்க. ஏய் சூப்பரா இருக்கு. மஞ்சள் கலரு இது ஆரஞ்சு கலர். இது ஆரஞ்சு இது எல்லா கலரும் இருக்குது. இது வந்து இங்க பாருங்க இந்த கலர்
ஊதா பூ கலர் சொல்லுவோம்ல, டிசம்பர் பூ பூக்கும்ல அந்த கலரு. ஆ அப்புறம் மெரூனு, கரும்பச்சை, ரோஸ் கலரு, இது வெந்தய கலராட்டம், வெந்தய கலரு, ரெட்டு, எல்லா கலரும். ஏப்பா அப்படி எடுத்தாங்கன்னா வசதியா இருக்குமாப்பா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர் போட்டுக்கலாங்க மக்களே. நான் வாங்கினேன்னு தான் சொல்றேன். என்ன தண்ணி பைப்ல அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சு, அமுத்து பைப்ல அடிக்கிற மாதிரி அடிச்சு. வீட்டுக்குள்ளேயே அமுத்து பைப் வச்சாச்சு. உட்கார சொல்ல எங்க அவர் உள்ள இருக்கிறாரா மச்சான்? சரி சரி தூங்கிட்டு சரி சரி சரி. என்ன கிளம்பலாமா பாப்பா? எந்திரிச்சு வராரு வருங்க. வேற லோகத்துல இந்த நல்லா இருக்கு இந்த சோபா. ஏன் பாப்பா பஞ்சமத்தி ஏட்டா தெரிஞ்சு அப்படியே பாப்பா விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிற அப்படியே விளாக்லயே. இது என்ன அப்படியே போட்டு நடந்து வந்துட்டு இருக்கிற? ஏன் ஆமான் போ நைட்டி போட்ட மாதிரியே இருக்குது. ஏன் அப்படியே நின்றுச்சு? ஆமா நல்லா இருக்குது. அப்படியே நின்றுச்சு. இப்ப கேட்பாங்க பாரு, இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்கிக்குவாங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக் மாடலு பப்பு நைட்டி 3XL போடுறீங்க கூட அதை வாங்கிக்கலாம். 3XL எத்தனை பேர் கேட்குறீங்க? அவங்க கண்டிப்பாக அதை வாங்கிக்கிங்க. சூப்பராக இருக்கும். அது எங்க? அது கம்பெனி பேர் சொல்லு. அது வேற யோகாஸ் இல்லை. யோகாஸ் இல்லைப்போ, யோகா இல்லை, பாக்கெட் மாடல். சரி நான் விளாக் எடுத்து வந்து இப்போ நைட்டி விளம்பரம் பண்ணிட்டேன். சரி போலாமா? பூ வச்சாச்சா? பூ வாங்கி கொடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க போன டைம் கூட கோயிலுக்கு போகிறப்ப அண்ணா பூ வாங்கி தரலிங்க அக்காவுக்கு அப்படின்னு. நான் வந்து மார்க்கெட்டுக்கு போனால் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவேன். மற்றபடி நாங்கள் வர்ற வழியில் குன்னத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வந்தால் தான் பூக்கடை. நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே கட் ஆயிடுவோம். அப்புறம் இங்கே வந்து செவியூரில் வந்து கவனிக்கிறது இல்லைங்க. அப்புறம் செவியூருக்குள்ளே போந்தோம்னா நேராக கோயிலுக்கு எதை இடையில இந்த பக்கம் வந்துடுறோமா, அந்த பக்கம் இருந்ததுனால கவனிக்கிறது இல்லை. அப்புறம் ஆமாம் சொன்ன மாதிரி நேராக கோயிலுக்கு தான் போக பூக்கடையே கண்ணில் பார்க்க முடியல. இதே கோயிலில் இது பூக்கடை வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி தந்துடுவேன். கண்டிப்பாக பூக்கடை கோயிலில் போட்டாங்கன்னா கூட நல்லா விற்று போயிரு நினைக்கிறேன். ஏன் பாப்பா பூக்கடையே இல்லையில அந்த கோயிலில்? முண்டி முனிப்பு கோயிலில் சனிக்கிழமை திங்கக்கிழமெல்லாம் போட்டால் விற்று போயிரு. ஏன் பாப்பா? அது சாமிக்கு பூவெல்லாம் கட்டி வச்சிருந்தோம்னு வை, செவந்தி பூ வருதுல்ல, அந்த செவந்தி பூவு அரளி பூவெல்லாம் வந்து பொறிச்சு கட்டி வச்சிருந்தோம் நல்லா விற்று போயிரு. ஏன் பாப்பா? வெள்ளி திங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்டி முனிப்ப சாமிக்கு பிரசித்தமான நாள். அந்த அன்னைக்கு வந்து பூக்கடை போட்டோம்னா நல்லா போகும். அமாவாசைக்கு பட்டை கிளப்பிடு. சரி நம்ம ஓட்டு பாப்பா அந்த ஏதோ ஒரு நாளைக்கு. ஏன் பாப்பா? ஏதோ ஒரு நாள் போடுறதுனாலதான் யாரும் பள்ளியாரு தெரியுமா? அவங்களும் அங்க கடையில எப்பயாவது ஒரு நாள் தான் பூ விசிட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு சனி திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை போய் வந்துக்குவோம். ஆனா கேரண்டியா ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். ஏன் பாப்பா? கண்டிப்பா பூ கடையினால நல்லா லாபம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் கிடக்குது. டபுள் எக்ஸல் 3XL போடுறீங்களும் வாங்கிக்கிங்க. எக்ஸல் கலரு நான் உங்களுக்கு ஒரு பண்டலே ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். அந்த எத்தனை என்னென்ன கலர் இருக்குன்னு காட்டிட்டு பாருங்க. அதுவோ பாப்பாவுமே ஒரு பீஸ் விரிச்சு காட்டியாச்சு எப்படி பீஸ் இருக்குன்ட்டு. இதுக்கு மேலே ஒவ்வொரு பீஸும் ஓப்பன் பண்ணி கேட்டுறாதீங்க. சரி கிளம்பலாம். கொடுங்கறியா அன்னைக்கு புள்ள பிடிங்கி வச்சுட்டு கீரைன்ட்டு என்னை ஏமாத்திட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வந்து வங்கலாபுத்தூர்ல வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இங்கே பாருங்க ஆதிக்குடி எப்படி போட்டு காலையிலேருந்து இதை வந்து பேக் கேமராவில் காட்டோன்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் இப்போ சேண்ட மாட்டி பேக் கேமரா போடுறோம். ஓகே பாருங்க ஊர் எப்படி நிற்குது. இன்னும் எப்படி கரெக்டாக இருக்கா? ஆமாம் இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நல்லா புடுங்கிட்டாங்க, அறுவடை பண்ணிட்டாங்க. சே நெல் வயல் காடு இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல ஏமாட்டிருந்தேன். வாய்க்கால் போகுது அதனால வாய்க்கால் பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாய்க்காலும் தெரிய மாட்டேங்குது. ஆமாம்
இது என்ன மரம் பச்சை கலர் இருக்கு? அதான் இது எல்லா மரம் பச்சை கலர் தானா? அதை கேட்கலீங்க, அது ஒரு வித்தியாசமா இருக்குது. அதை இப்படி வசதில நோட் பண்ண மாட்டீங்க. எதை கேக்குறா? ஏய் மரம் எல்லா மரம் பச்சை கலரா தான் இருக்கு. அப்படி கேட்கல. ஐயோ அதை எப்படி சொல்றது? ஏய் இப்போ வேற கீழ தான் வரசா. நீங்க போய் இறங்கி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. இளவரசன் தாவுடா தாவு. நான் போய் பொறிக்கிறேன். தாவறதா வடிவில நானே தவந்துட்டு இருக்கறேன். அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு சரியான நம்ம செய்யறது நாங்க வர கீழ தான் இளவரசா. அதெல்லாம் கீழ தான். சரி. பொன்னாங்கனி உண்மையாவே கீழ. கிட்ட போய் பார்த்தது தெரியும் எனக்கு. நாடு போகுது. நான் ரோட்டை பாக்குறதா இல்ல கீரையான்னு வச்சுட்டு வந்தா அப்புறம் விட்டு ஆட்டிடுவேன். பாக்கி ஆளுங்களுக்கு கார் போயிடுது. பரவாயில்லையா? 550139 incoming call. யாரா இது? சரியே. எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏமாற்றம் ஆகி போச்சு. இந்த மரத்தை தான் கேட்டேன். அது வந்து இலவம் பஞ்சு மரம். அறுவடை பண்ணியுமே இங்க மறுபடியும் இது போட்டுருப்பாங்களாட்டுக்கா? அது கீழே அறுக்கும்போது கீழே உழுகுது இல்லை நெல். போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வீடியோ இல்லைன்னு நினைக்கிறேன். இடம் அப்படி இல்லை, அதனால இன்னொரு நாளைக்கு காட்டிக்கலாம். ஆமா அடுத்த டைம் வீடியோ இங்க பாரு. இப்பவே பட்டுக்குட்டியே அவன் நடந்து அப்படியே போகணுங்க. தண்ணி போற மாதிரி தண்ணிக்குள்ள நடந்து போகணும் வச்சாமே. விடு காலை விடு, இந்த விடு கீழே விழுந்துருவான். கல்லா இருக்குதுலமா சாய கூடாது. நின்னுட்டான். இது இங்க நல்லா இருக்குது காரை. புடி புடி போது வாங்க. கழுவிட்டீங்களா? காலை மட்டும் தான் கழுவிச்சோனே. சட்டை பனி எல்லாத்தையும் போ தூக்கிட்டு போ. போய் சாமி கும்பிட்டு வரலாம். சாமி கும்பிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு வரலாம். நடங்க. உங்க நண்பர் வந்துட்டாரு. தண்ணில ஆடி அப்படி நினைச்சிட்டானுங்க. கார் விட்டு இறங்குனதே பார்த்து நண்பா வணக்கம் அப்படின்ட்டாரு. நீ சொல்லி வணக்கம் சொல்லி வணக்கம் எப்படி சொல்றீங்க? வணக்கம். ஏஹே அழகு. போது வா. சாமி கும்பிட்டு போலாம். போது போது நாட்டளவு. பாத்து பாத்து வா. கோயிலுக்கு வந்தாச்சு. சரி சரி எல்லாம் வந்துடலாம். நொண்டி மினிப்பா. ஏ அலங்காரம் வேற லெவலு. ஏ இங்க வேறு அலங்காரம் சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கு. நொண்டி மினிப்பா காப்பாத்துப்பா எல்லாத்தையும். நீ இப்போ எத்தனை வருஷம் வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. நீங்க சுவாமிகிட்ட ஒரு டிஃபன் மட்டும் கண்டுபிடிக்கணுங்களா? என்ன ஒரு புதுசா வச்சிருக்குது அப்படிங்கிறது பூஜா வச்சிருக்கு. கண்டுபிடிங்க மாமா. எனக்கு சாமிக்கு மேலேயே அந்த ஒட்டி ஒரு சிலை இருக்குது. அதுதான் எனக்கு வித்தியாசமா தெரியற மாதிரி இருக்கு. அது முதல்ல இருந்து இருக்கு. இப்போ நீ முதல்ல இருந்து இருக்குது. வேற என்ன டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது? மட்டும் சிந்திங்க. இது நெக்லஸ். நெக்லஸ் எல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுருங்க. கீழே மட்டும். கீழே மட்டும் கிளி இருக்குது. அதெல்லாம் எப்பவும் வச்சிருப்பாரு. வேற அந்த சந்தனமா அது என்னன்னு தெரியல. அது திருமஞ்சள். திருமஞ்சள். சங்கு. வேற என்ன டிஃப்ரெண்ட்? ஆமா கண்ணு தெரியுது. புருவம் இருக்கிற மாதிரி மேல ஒரு துளி. கண்ணே மாத்திக்கிறீங்களா? ஓ சூப்பரா இருக்கு. அருமை அருமை. அப்படிங்களா? கண்டிப்பா. கண்ணு மட்டும் லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. இதை கண்டுபிடிக்க முடியல நம்மளால. லைட் சேஞ்சிங்காக தான் இருந்திருக்கும். ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைட் சேஞ்சிங்காக தான். ஃப்ரெண்ட்ஸ் திருப்தியை சாமி மூட்டாச்சு.
பொட்டு வரும் 3 விதமா. பச்சை, குங்குமம், சந்தானம், திருநீர். ஆதிரன் வச்சுட்டேன். தின்னி 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 திருநீர் சொல்லுங்க. இங்க வாருங்க ஆதிக்குட்டி. ஏ அங்கேயாரு சாவி இருக்கான்னு பாத்துட்டு மேல சாவி. கார் சாவி எட்டு வா, போய் கார் சாவி எட்டு வா. ஆதிக்குட்டியா கார் சாவி எட்டு வா. கார் சாவி எடுத்துடா. கார் சாவி எட்டு வா. சாமி கார் சாவி எங்க? எலுமிச்சம்பழம் எடுத்து வா. ஒரு காய் எட்டு வா சாமி. கொண்டு வா எலுமிச்சம்பழம். ஹால போறண்டா. சாமி வர போய் பார்த்து வந்தாச்சு. சாமி பார்த்து வந்தாச்சு. ஏய் உங்களுக்கு ஏய் சரி வா. பரவாயில்ல. வா சாமி.